வெல்கம் டு மை சேனல். ஹாய் விவர்ஸ், சுவையான நல்லா ஸ்வீட்டாக பச்சைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க. பச்சைப்பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் 100 கிராம் பச்சைப்பருப்பு, அதே அளவு ஒரு கப்பு திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வெல்லம், பாகு வெல்லம் வந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயே நான் முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மில்க்கு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க பச்சைப்பருப்பை. இதில் அதே அளவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இதில் 5 விசில் வர வரைக்கும் விடணும். குக்கரில் சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப இல்லைங்க, ஒரு சிட்டிக்கை தான் போட்டு இது 5 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். குக்கரில் மூடி வச்சிடலாம். குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் பார்க்கலாம். நான் வெல்லம் 100 கிராம் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை நல்லா பாகு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இது வெடிக்கட்டி எடுத்துக்கணும். நல்லா பாகு நல்லா கொதிச்சு வரும் இந்த தண்ணி. நான் இப்போ காட்டுறேன். இதவங்க 5 விசில் வந்தோடனே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பச்சை பருப்பு தெரியக்கூடாது, நல்லா இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளத்தை வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ கல் மண்ணுங்களாம் இருக்கு கொஞ்சம், அதனால தான் வெடிக்கட்டி எடுத்துக்கிறோம். நம்ம தேங்காய் துருவினது ஒரு கப்பில் அதை போட்டுக்கலாம். மில்க் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் அடுப்பில் கொதிக்கிட்டோங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் அதுக்குள்ளே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். மினிட்ஸ் இருக்கட்டுங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டுக்கோங்க. இதில் முந்திரியை போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். நல்லா சுருந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு தான். ஏலக்காய் போட்டுக்கிறோம் பாயசத்தில். இங்கே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, பாதாம், முந்திரி, திராட்சை. அவ்வளோதாங்க, ரெடிங்க பாயசம், பச்சைப்பருப்பு பாயசம். இதுங்க பச்சைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.